அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 5க்கான நடப்பு நிகழ்வுகளை பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ பொறுத்தவரைக்கும், ஒவ்வொரு நாளும் டே பை டே வந்து நியூஸ் பேப்பர்ல ஃபுல்லா படிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நடந்த எல்லா முக்கியமான நிகழ்வுகளையும் நம்ம நோட்ஸா எடுக்க முடியாது. ஓகேவா? அந்த அளவுக்கு அத நம்ம ரொம்ப ஃபோக்கஸும் பண்ண வேணாம். எதெல்லாம் ஃபியூச்சர்ல ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம், இல்ல 1 இயர்க்கு அப்புறம் எக்ஸாம் நம்ம எழுதினாலுமே, இதெல்லாம் கொஸ்டினா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? அது மாரி நம்ம சிலபஸ்க்கு ஓரியன்ட்டா இருக்கிறது மட்டும் தான் நம்ம வந்து கொஞ்சம் நோட்ஸா எடுத்து வச்சுட்டு ஃபாலோ பண்ண முடியும். இப்ப நேத்து நடந்த அல்லது முந்தா நேத்து நடந்த எல்லாத்தையுமே நம்ப அப்படியே அப்டேட் பண்ணி நம்ம மெமரி பண்ணியோ, இல்ல நோட்ஸ் எடுக்க தேவையில்ல. ஓகேங்களா? எதெல்லாம் நம்ம சிலபஸ் ஒத்து போகுது, எதெல்லாம் வரும்ன்ற மாரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? அதுல இன்னைக்கு நவம்பர் 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 13 கொஸ்டின் இருக்கும். அத மட்டும் ஷார்ட்டா பார்த்துடலாம். கோகபில் ஏரி ஓகேங்களா? கோகபில் ஏரி கீழ்க்கண்ட எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு ஒரு கொஸ்டின். ஓகேவா? அப்ப இந்த ஏரியை பத்தி ஏன் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அதாவது இந்தியாவினுடைய 94வது ராம்சார் தலமாக தான் இந்த கோகபில் ஏரிய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்தியாவினுடைய 94வது ராம்சார் தலம். ஓகேவா? அப்ப இந்தியாவுல மொத்தம் தற்போது எவ்வளோன்னு கேட்டா 94 ராம்சார் தலங்கள் இருக்கு. அந்த ராம்சார் தலமா அனௌன்ஸ் பண்ணதான் இந்த கோகபில் ஏரி. ஓகேவா? எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்கு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பீகார்ல இருக்கு. ஓகேவா? இத பத்தி நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பார்க்கலாம். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க அப்படி. இதான். இந்தியாவினுடைய ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 94. அதாவது 2025 ஓகேங்களா? இந்த நவம்பர் 5 இந்த டேட்டா இன்னைய டேட்டா படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை வந்து மொத்தம் 5. ஓகேங்களா? இப்ப ராம்சார் தலம் சொல்லும்போது என்னன்னா, உலக ஈர நில தினம். ஓகேவா? வேர்ல்டு வெட்லேண்ட் டேன்னு சொல்லிட்டு ஒண்ணு நம்ம கொண்டாடுவோம். என்னன்னா எந்த வருஷம்னா எப்பன்னா ஒவ்வொரு வருஷமுமே பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி. ஓகேவா? பிப்ரவரி 2 தான் என்ன பண்ணுவோம் நம்ம உலக ஈரநில தினம் கொண்டாடுவோம். ஓகேவா? ஏன் இந்த தினத்தை கொண்டாடுற முக்கியமான விஷயம் என்னன்னா, அதாவது ஈர நிலங்களை பாதுகாக்க 1971லயே பிப்ரவரி 2ஆம் தேதியில வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. ஓகேவா? அதுதான் ராம்சார் ஒப்பந்தம் பேரு. எப்பன்னா 1971 பிப்ரவரி 2ல. ஓகே, ரொம்ப முக்கியமானது. அப்ப உலக அளவுல வேர்ல்டு லெவல்ல எந்த நாட்டுல அதிகமான ராம்சார் தலங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பிரிட்டன் இருக்கும். ஓகேவா? பிரிட்டன்ல தான் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பிரிட்டன் இருக்கும். ஓகேங்களா? இதுல இந்தியா வந்து 3rd பிளேஸ்ல இருக்கும். உலக அளவுல இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னா, உலக அளவுல ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை தரவரிசையில இந்தியா வந்து 3rd பிளேஸ்ல இருக்கு. ரொம்ப முக்கியம். சரி, அப்ப இந்தியாவுல எந்த ஸ்டேட்ல அதிகமா ராம்சார் தலங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யூபி உத்தரப்பிரதேசல தான் அதிகமா இருக்கு. சாரி தமிழ்நாடுல தான். தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். மாத்தி சொல்லிட்டேன். தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். யூபி உத்தரப்பிரதேசம் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கும். பீகார் தான் 3rd பிளேஸ். பீகார் 3rd பிளேஸ். புரியுதா பாருங்க. இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்கள் எண்ணிக்கையில அது எந்த மாநிலம் அதிகமான ராம்சார் தலங்களை பெற்றிருக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுல தான் ஃபர்ஸ்ட். தமிழ்நாடு தான் அதிகமா பெற்றிருக்கு. 2வது இடத்துல யூபி இருக்கும். 3வது இடத்துல தான் பீகார் இருக்கும். ஓகேவா? அப்ப இதை பத்தி பிரீஃபா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ராம்சார் தலங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மாநாடு எங்க நடந்திருக்குன்னு கேட்கறாங்க. ஓகேவா? அதாவது வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மாநாடு எங்க நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எங்கன்னா நியூ டெல்லி. ஓகேவா? ஆப்ஷன் டி புதுடெல்லியில தான் நடந்திருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸ் தான். எதை பத்தினா கிட்டத்தட்ட 1,00,000 கோடி வரை நிதி ஒதுக்கி இருக்காங்க. எங்கன்னா நியூ டெல்லியில நடந்திருக்கு. இதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். இந்த புதுதில்லியில பார்த்தீங்கன்னா, வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மாநாடானது எந்த கருப்பொருள் பாருங்க, சிந்தனை, புத்தாக்கம், உத்வேகம் என்ற ஒரு மைய கருப்பொருள் தான் நடந்திருக்கு. ஓகேவா? இம்மாநாட்டில் ஆராய்ச்சி, மேம்பாடு, புதுமைகளில் பங்களிக்க ஆராய்ச்சி, மேம்பாடு, புது புது திட்டத்திற்காக 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அப்ப அந்த கான்ஃபரன்ஸ் எங்க நடந்திருக்குன்னா புதுடெல்லி. அது அதனோட மையக்கரு என்னன்னு கொடுத்திருக்காங்க. அதனுடைய அமௌண்ட் எவ்வளவு 1,00,000 கோடி ஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பிங்க் ஷகேலி அட்டையை அறிமுகம் செய்துள்ள மாநிலம். ஓகேவா? இது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர் தான். ஓகேவா? இது எப்பயுமே கேட்கலாம் இந்த கொஸ்டின். இது யாருன்னா இதுவும் டெல்லி தான். ஓகேவா? பிங்க் ஷகேலி என்னன்னா ஒரு 12 வயதிற்கு மேற்பட்ட 12 வயசுக்கு மேல இருக்க பெண்கள், திருநங்கைகள் எல்லாருமே வந்து பேருந்துல இலவசமா பயணம் செய்ய பயன்படுத்திக் கொள்ற ஒரு ஸ்கீம் தான் இது. பிங்க் ஷகேலி அட்டை பின்வரும் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையதுன்னு கேட்கலாம். எந்த மாநிலத்தை ஸ்டார்ட் பண்ண கேட்கலாம். ஓகேவா? 12 வயசுக்கு மேல இருக்க பெண்கள் மற்றும் திருநங்கைகள் எல்லாம் பயன்படுத்தலாம். எங்கன்னா டெல்லியில லான்ச் பண்ணியிருக்காங்க. மாதிரி இளைஞர் கிராம சபை திட்டம். ஓகேவா? மாதிரி இளைஞர் கிராம சபை திட்டம் எங்க தொடங்குறதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே நம்மளுடைய புதுதில்லி தான். ஓகேவா? இது என்னன்னா ஒவ்வொரு புதுதில்லியில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே பாத்தீங்கன்னா அந்த பள்ளி இளைஞர்கள் அவங்க மூலமா அந்த கிராம சபை கூட்டத்தை நடத்தணுன்ற மாதிரி ஒரு ஸ்கீம் தான் இது. மாதிரி இளைஞர் கிராம சபா திட்டம் எங்கன்னா புதுடெல்லியில தொடங்கியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கீம் தான். ஓகேவா? எங்கன்னா புதுடெல்லி.
வியாஸ் நேவ் செயலி எதனுடன் தொடர்புடையது? ஓகேவா? இது ஒரு முக்கியமான ஆப் தான். இந்த மாதிரி ஆப்லாம் வந்து இன்னும் 1 இயர் கழிச்சு எக்ஸாம் ஆனது கூட இதெல்லாம் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனால கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். வியாஸ் நேவ் செயலி எதனுடன் தொடர்புடையது? இல்ல எந்த அமைச்சகம் இந்த ஆப் வந்து உருவாக்குனாங்க? இந்த ஆப்பினுடைய பணி என்ன? என்னோட செயல் என்ன? ரொம்ப முக்கியமான நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? அப்ப இந்த ஆப் எதனுடன் தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் இருக்கு பாருங்க. மீன்வள கணக்கெடுப்பா, போக்குவரத்தா, தகவல் தொடர்பா, பழங்குடியினர் பத்தி தான். ஸோ 4 ஆப்ஷன் இருக்கு. மீன்வள கணக்கெடுப்பு. இந்த வியாஸ்நாவ் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன்வள கணக்கெடுப்புக்காக தான் இந்த ஆப்பை உருவாக்கியிருக்காங்க. யாருன்னா, மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி. ஓகேவா? அந்த அமைச்சகம் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது CMFRIன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? CMFRI எக்ஸ்பென்ஷன் கூட கேட்கலாம். அது என்ன CMFRIனா சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இதான் முக்கியம். சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னா 1947ல தொடங்கியிருப்பாங்க. 1947ல தான் இது தொடங்கியிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரளால இருக்கிற கொச்சி. அதுதான் என்னோட ஹெட் குவார்டர்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அமைச்சகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா கடலில் உள்ள மீன் வளங்களை ஆராய்ச்சி பண்ணணும். ஓகேவா? அதுக்காக தொடங்கப்பட்ட ஆப் தான் இந்த வியாஸ்னர் ஆப். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த CMFRI பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம இங்கிலீஷ். ஓகேவா? தமிழ்ல வந்து மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி. ஓகேங்களா? CMFRI படிச்சிருப்போம். சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லுவாங்க. 1947 தொடங்கியிருக்காங்க. ஹெட் குவார்டர்ஸ் வந்து கொச்சி. ஓகே. ஆப் பேர் வந்து வியாஸ்னேவ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பாலைவன பகுதிகளில் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடக்குதுன்னா அதை எப்படி எதிர்க்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு பிராக்டிஸ் பயிற்சி தான் இது. அதாவது பாலைவன பகுதியில் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடக்கும், அது எதிர்க்க நடத்தப்பட்ட பயிற்சி. ஓகே, அதனுடைய பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாயு சமன்வாய் 1 2 3 4 4 கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா வாயு சமன்வாய் 2. ஓகேவா? 2 தான் உண்மையில நடந்திருக்கு. எதுக்குன்னா பாலைவன பகுதிகளில் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடந்துச்சுன்னா அதை எப்படி எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு பயிற்சி தான் நடந்திருக்கு. அதனுடைய பேர் தான் வாயு சமன்வாய் 2. ஓகேவா? அப்ப நீங்க இந்த வாயு சமன்வாய் 2 அப்படின்றத போட்டு இந்த ஒரு பயிற்சி வந்து எந்த ஸ்டேட்ல நடந்துச்சு, ஓகேவா, அப்படின்றத நீங்க சர்ச் பண்ணி எழுதி வைக்கணும். அதை சர்ச் பண்ணி நீங்க ஃபுல்லா படிக்கும்போது அது எங்க நடந்துச்சு, இது எத்தனையாவது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? தரவா நோட்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 8th பாருங்க. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் மின்சார ராணுவ வாகனம், அதனுடைய பேர் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்னாலும் ஒரு முக்கியமான GS-ஆ ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேவா? ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அப்படியே அடுத்தடுத்த இயர்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு புது GK கொஸ்டினா தான் நிற்கும். ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் நின்றும். பட் ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா லாங் டைம் ஒரு GS-ஆவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப அது மாதிரி வந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் மின்சார ராணுவ வாகனம் பெயர் என்ன? அந்த ராணுவ வாகனம் எந்த ஸ்கீமுக்கு கீழே தொடங்கினாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதன பேர் பாத்தீங்கன்னா பிர்வைக் வீர். ஓகேவா? அந்த ராணுவ வாகனம் பேர் வந்து பிர்வைக் வீர். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் மின்சார ராணுவ வாகனம். ஓகேவா? அதுதான் கொஸ்டின். ஆன்சர் பாத்தீங்கன்னா பிர்வைக் வீர். ஓகேவா? இந்த பிர்வைக் வீர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆத்ம நிர்பர். ஓகேவா? ஆத்ம நிர்பர் அப்படின்னு ஒரு ஸ்கீம். ஆத்ம நிர்பார் திட்டம் அதன் அடிப்படையில் தொடங்கப்பட்டது. இந்த ஸ்கீம் எப்ப தொடங்கினாங்கன்னா மே 12 அதாவது மே 12 2020. ஓகேவா? இதுதான் இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்ட வருஷம். மே 12 2020 தான் இந்த ஆத்ம நிர்பார் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் நோக்கம் என்னன்னா உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிக்கணும். எல்லாம் நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கணும் தான் இந்த ஸ்கீமுடைய முக்கியமான நோக்கம். இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டது மே 12 2020. இந்த ஸ்கீமின் அடிப்படையில் இந்த ஸ்கீம் மூலமா தான் இந்த இந்தியாவுடைய முதல் மின்சார ராணுவ வாகனம் தயாரிக்கப்பட்டது. இந்தியாவுடைய முதல் மின்சார ராணுவ வாகனம் தயாரிக்கப்பட்டது. அதனுடைய பேர் தான் பிர்வைக் வீர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அதாவது சர்வதேச அரிசி மாநாடு நடைபெற்ற இடம். சர்வதேச அரிசி மாநாடு எங்க நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எங்கன்னா இதுவுமே புதுடெல்லி தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சர்வதேச அரிசி மாநாடு அண்மையில் எங்க நடைபெற்றதுன்னா புதுடெல்லி. ஓகேவா? அப்ப உலக அளவுல அரிசி உற்பத்தியில ஃபர்ஸ்ட் முதல் இடம் யாரு, 2வது இடம் யாரு தெரிஞ்சுக்கோங்க. சைனா தான் ஃபர்ஸ்ட் உலக அளவில் அரிசி. ஓகேவா? உற்பத்தியில சைனா தான் ஃபர்ஸ்ட். செகண்ட்ல தான் இந்தியா இருப்பாங்க. செகண்ட்ல வந்து இந்தியா இருக்கு. நம்ம இந்திய அளவுல பாத்தீங்கன்னா மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்கால் தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? வெஸ்ட் பெங்கால் தான் ஃபர்ஸ்ட். இந்திய அளவுல பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். த லோன்லினஸ் ஆஃப் சோனியா அண்ட் சன்னி என்ற நூலினுடைய ஆசிரியர். இது ஒரு முக்கியமான புக். ஓகேவா? எப்படி இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கலாம். ஏன்னு பார்க்கலாம். ஏன்னா இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா கிரண் தேசாய். ஓகேவா? கிரண் தேசாயோட புக்கு தான் இந்த புக். ரொம்ப முக்கியமான ஒரு புக். புக் நேம் பாருங்க. த லோன்லினஸ் ஆஃப் சோனியா அண்ட் சன்னி என்ற ஆசிரியர் தான் இந்த கிரண் தேசாய். ஓகேவா? இதுல ஏன்னா இந்த 2025க்கான புக்கர் பரிசுக்காக 2025 புக்கர் பிரைஸ்க்காக இந்த புக்கை வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல கமலா ஹாரிஸ் பேர் கொடுத்திருக்காங்க. 107 நாட்கள் 107 டேஸ்னு ஒரு புக்கு கமலா ஹாரிஸ் எழுதியிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான புத்தகம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் பார்க்கணும்.
பானு முஸ்தக் ஓகேவா? பானு முஸ்தக் அப்படின்னு ஒரு முக்கியமான நபர். இவருடைய ஒரு புத்தகமுமே 2025க்கான சர்வதேச புக்கர் பரிசுக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஓகே, அந்த புக் நேம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அது சர்வதேச புக்கர் பரிசு. இது வந்து புக்கர் பரிசுன்னு சொல்லுவாங்க. இதுல 2 வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? இது தொடர்பா இன்னொரு வீடியோ போடலாம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அதாவது உலக சுனாமி தினம், த வேர்ல்ட் சுனாமி டே, ஓகேவா? எப்ப கடைபிடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 5. இது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான். நவம்பர் 5 இது 2015 இந்த 2015 இருந்து தான் இது வந்து கடைபிடிக்கிறாங்க இந்த டேவை. ஓகேவா? உலக சுனாமி தினம் நவம்பர் 5. முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் இதுவுமே. அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 13 கொஸ்டின் கிட்ட பார்த்துருப்போம். நவம்பர் 5ல தான் நோட்ஸா எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரிஃபர் பண்ற ஒரு 15 கொஸ்டின். இது மாதிரி முக்கியமானது மட்டும் பின்னாடி ஜிஎஸ்ஆ ஃபார்ம் ஆகுறது. நமக்கு எக்ஸாமுக்கு தேவைப்படுற கரண்ட் அஃபேரா நம்ம உங்களுக்கு நான் செட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறேன். தேங்க்யூ.